ஹாய் எவ்ரி ஒன். ஸோ எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வில் சி சம் ஈஸியஸ்ட் அண்ட் சோல் ஃபில்லிங் தால் தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் குக்கும்பர் தால். ஸோ வழக்கம் போல் இதெல்லாம் வேகமாக குவிக்காக குக் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இதுக்கு தாலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம அனியன், டொமேட்டோ, குக்கும்பர், சில்லிஸ் எல்லாம் ஒன்றா போட்டுற போகிறோம். ஸோ இதில் நான் ஸ்லிட் கட் பண்ணி வச்சுருக்கிறத தாலோடு போட்டுருவோம். குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறத நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம். ஸோ மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வாஷ் பண்ண தாலோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ரீன் சில்லி மட்டும் எடுத்து வச்சுட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணிடலாம். ஸோ அதோட உங்களுக்கு தெரியும், தால்னால் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணுவோம். இங்கே நான் கசூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். ஸோ அது ஒரு மாதிரி நல்லா பட்ரி ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்கு தான். ஓகே, ஸோ கொஞ்சோண்டு ஆயில், அப்புறம் டர்மரிக். இது கொஞ்ச நேரம் கிளறிக்கலாம், லைக் அடியில் தால் ஒட்டணும். அந்த ஒரு நல்ல ஒரு டோஸ்டி ஃப்ளேவர் வர்றதுக்காக நம்ம ஒரு மீடியமில் போட்டு இதில் கொஞ்சம் டேமரிண்டை சோக் பண்ணி வச்சுக்கலாம் இன் பிட்வீன். அது கொஞ்சம் வறுபட்ட பிறகு நம்ம ஒரு 4 கப்ஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எகெயின் அது நல்லா கொதி வர ஆரம்பித்தோடனே வில் க்ளோஸ் த லிட் அண்ட் லீவ் இட். மீன்வைல் இங்கே நான் கார்லிக்கை நல்லா இடித்து வச்சுருக்கேன், கறி லீவ்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இது ஒரு ஃபஸ்ட் விசில் வந்த பிறகு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மர்லேயே விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தாலை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு தேவையான சால்ட் போட்டுட்டு கூஸ்பெரி சைஸ் டேம்ரிண்ட் சோக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா சூப்பராக கொதிக்க விட்டுடலாம். ஓகே, மீன்வைல் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதில் ஜீரா, மஸ்டர்ட், பெருங்காயம், ரெட் சில்லி ஒன்று தாளிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த கார்லிக்கு, பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அது மைல்டு ப்ரௌன் வரணும். மீடியமில் வச்சு நல்லா சூப்பராக கொதிக்க வச்சு நல்லா தாளித்து அது மேலே ஊற்றிடலாம். ஸோ அந்த ஒரு டோஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக நம்ம அந்த இந்த பேனையும் உள்ளே விட்டு எடுத்துடலாம். அப்புறம் நிறையா க்ரீன் சில்லிஸ், மெயின் இன்க்ரீடியன்ட் கீ. எனி தால் ஃபினிஷஸ் ஒன்லி வித் கீ. ஓகே, ஸோ ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நல்லா கீ சேர்த்து 5 to 10 மினிட்ஸ் கொதிச்ச பிறகு we can serve it with hot rice, chapatis, ஃபுல்காஸ் அண்ட் எவ்ரிதிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு நம்ம இதே மாதிரி நம்ம இதில் பண்ணலாம், பீர்க்கங்காய் அதில் கூட பண்ணலாம். Do try it. Bye bye.